நெல்லை மாவட்டம் தளபதி சமுத்திரத்தில் 2 கார்கள் மோதி 8 பேர் உயிரிழந்த வழக்கில் விபத்தை ஏற்படுத்திய கார் டிரைவர் மாரியப்பன் மீது 3 பிரிவுகளின் கீழ் ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தளபதி சமுத்திரம் பகுதியில் நேற்று நடந்த கோர விபத்து, அது காரும் மோதிக்கொண்ட விபத்தில் அது ஒட்டுமொத்த மாவட்டத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் 2 கார்களில் பயணித்தவர்களில் ஒரு 7 பேர் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு குழந்தை தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது மற்றும் 8 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கோர விபத்தை ஏற்படுத்தியவர் மாரியப்பன் என்ற அந்த ஓட்டுநர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் காவல்துறையினர் ஏர்வாடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த விபத்து காரணமாக ஏர்வாடி காவல் நிலையத்தில் அவர் ஓட்டுநர் மாரியப்பன் மீது அஜாக்கிரதையாக ஓட்டி விபத்து ஏற்படுத்தினர். 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் ஏற்கனவே மருத்துவமனை சிகிச்சை பெற்றுள்ளதாக இருப்பினும் தற்போது அவர் மீது 3 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் 4 பேரின் உடல்கள், அதாவது விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் 4 பேரின் உடல்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. 2 பெண்கள், ஒரு முதியவர் மற்றும் ஒரு சிறிய குழந்தை, ஆண் குழந்தை என 4 பேரின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் 3 பேரின் உடல்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் உறவினரிடத்தில் ஒப்படைக்கும் பணி இன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.